அன்பர்களுக்கு வணக்கம். இன்று இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் முழு வரலாறு, அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஹமாஸ், காசா இந்த பெயர்களை நீங்கள் அடிக்கடி செய்திகளில் பார்த்திருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். இங்கு நடக்கும் போர்கள், மோதல்களுக்கான பின்னணியும் இந்த பகுதியில் நடக்கும் பிரச்சனைகளும் மிக மிக சிக்கலானவை. இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஹமாஸ், காசா வரலாறு எல்லாவற்றையும் மிக சுருக்கமாக இந்த கட்டுரையில் நாம் பார்க்கலாம். மேலும் இந்தியா இஸ்ரேலுடனும் பாலஸ்தீனத்துடனும் நல்ல உறவை எப்படி பேணுகிறது என்பதை பற்றியும் சிந்திக்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் வேர் 1914க்கு முன்பு வரை பாலஸ்தீன பகுதியை ஓட்டோமான் பேரரசு ஆண்டு வந்தது. பாலஸ்தீனத்தில் அரேபியர்கள் பெரும்பான்மையினராகவும் யூதர்கள் சிறுபான்மையினராகவும் இருந்தனர். முதலாம் உலகப் போரில் ஓட்டோமன் பேரரசு வீழ்ந்தது. பிரிட்டன் ஆளுகைக்கு கீழ் பாலஸ்தீனம் வந்தது. அப்போது சர்வதேச சமூகம் பிரிட்டனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தது. அது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு அவர்களுக்கான தேசிய தாயகத்தை தோற்றுவிப்பதே ஆகும். ஜெருசலம் மிகவும் பழமையான நகரம் என்பது தொல்லியல் வரலாறு கூறும் உண்மை. இது யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு மிக மிக முக்கியமான பகுதியாகும். யூதர்களை பொறுத்தவரையில் இந்த பகுதி அவர்களுடைய பூர்வீக மண்ணாக இருக்கிறது. பாலஸ்தீன அரேபிய மக்களை பொறுத்தவரையில் இது அவர்களின் நிலம் என்று கோரி யூதர்களை குடியேற்றம் செய்வதை எதிர்த்தனர். 1920 1940 வரை பாலஸ்தீன பகுதியில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் ஐரோப்பாவில் அவர்களுக்கு நடந்த கொடுமைகள். குறிப்பாக ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் பெருந்துயரை யூத மக்கள் எதிர்கொண்டு இருந்தனர். இரண்டாம் உலகப் போரில் நடந்த இனப்படுகொலையிலிருந்து தப்பிக்க யூதர்கள் சிலர் இங்கே குடியேறினர். அப்போது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கும் பாலஸ்தீன அரபுகளுக்கும் இடையே வன்முறை பெரிதானது. அதே சமயம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகவும் கோபம் எழுந்தது. 1947 பிரிட்டன் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தது. அப்போது பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்து யூதர்களுக்கு ஒரு நாடும் பாலஸ்தீன அரபிகளுக்கு ஒரு நாடும் தோற்றுவிக்கவும், இரு சமூகத்துக்கும் புனித நகராக கருதப்படும் ஜெருசலத்தை சர்வதேச நகராக மாற்றவும் ஐநா ஆதரவளித்தது. இந்த திட்டத்தை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பாலஸ்தீன அரபிகள் இதை நிராகரித்தனர். இஸ்ரேல் அரபு போர் 1948 இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். அதன் பின்னர் 1948 மே மாதம் 14 யூத தலைவர்கள் இஸ்ரேல் எனும் தனி நாடு தோன்றிவிட்டதாக அறிவித்தனர். அதே தினத்தில் இஸ்ரேலை தனி நாடாக அப்போதைய அமெரிக்க அதிபர் அங்கீகரித்தார். அந்த அங்கீகரிப்புக்கு பாலஸ்தீனியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மறுநாளே போர் மூண்டது. அண்டை அரபு நாடுகள் படையெடுத்தன. இந்த போரில் சுமார் 7,50,000 மக்கள் பாலஸ்தீன அரபிகள் தங்களது வீட்டை விட்டும் தாயகத்தை விட்டும் தப்பி ஓடினர். இதனை பாலஸ்தீனர்கள் பேரழிவு என குறிப்பிட்டனர். இந்த போர் 1949 வரை நீட்டித்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது இந்த பிராந்தியத்தின் பெரும்பான்மையான பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஜோர்டான் ஆக்கிரமித்த பகுதி வெஸ்ட் பேங்க், எகிப்து ஆக்கிரமித்த பகுதிதான் காசா. ஜெருசலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. மேற்கு ஜெருசலம் இஸ்ரேலிய படைகளுக்கு, கிழக்கு ஜெருசலம் ஜோர்டானிய படைகளுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆனால் ஒரு அமைதி ஒப்பந்தம் என்பது ஏற்படவே இல்லை. 1967 6 நாள் போர். 1967 நடந்த 6 நாள் போரில் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலத்தையும் மேற்கு கரையையும் ஆக்கிரமித்தது. மேலும் சிரியன் கோலன் குன்றுகள், காசா மற்றும் எகிப்தின் சினாய் தீபகற்பம் போன்ற பெரும் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. பாலஸ்தீன அகதிகள் பலரும் அவர்களது சந்ததிகளுடன் காசா, மேற்கு கரை மற்றும் அண்டைய நாடுகளான ஜோர்டன், சிரியா மற்றும் லெபனானில் வாழ்கின்றனர். அந்த அகதிகளோ அவர்களின் சந்ததிகளோ தத்தம் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை இஸ்ரேல் அனுமதிக்க மறுத்தது. அப்படி அனுமதிக்கப்பட்டால் அதை கையாள முடியாது என்றும்
அது யூத தேசம் என்ற ஒன்று இருப்பதற்கே அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர்கள் நம்பினர். இஸ்ரேல் மொத்த ஜெருசலத்தையும் தனது தலைநகர் என கூறுகிறது. அதே சமயம் பாலஸ்தீனம் கிழக்கு ஜெருசலத்தை தனது எதிர்கால பாலஸ்தீன நாட்டின் தலைநகரம் என கூறுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜெருசலம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தார். பிரிட்டன், ஜப்பான், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்க அதிபரின் முடிவுக்கு ஐநாவில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. இஸ்ரேல் குடியேற்றங்கள். இஸ்ரேல் கடந்த 50 ஆண்டுகளில் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்தில் பல குடியிருப்பு கட்டடங்களை கட்டியுள்ளது. இப்போது கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான யூதர்கள் இங்கே வாழ்கிறார்கள். சர்வதேச விதிகளின்படி இந்த குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிலைப்பாடு இதுதான். ஆனால் இஸ்ரேல் இதை நிராகரிக்கிறது. மேற்கு கரையில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் தங்களை கொடுமைப்படுத்துவதாகவும் பணைய கைதிகளாக வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் பாலஸ்தீனர்களின் வன்முறையிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள நடவடிக்கைகள் எடுப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. மேற்கு கரையில் குடியேறியுள்ள யூதர்களிடமிருந்து தினமும் குறைந்தது 3 தாக்குதல்களையாவது பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஐநா சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டது. கடந்த சில மாதங்களில் குறைந்தபட்சம் 3 பாலஸ்தீன குடும்பமாவது தமது நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என கூறுகிறது. அதே சமயம் இந்த பிராந்தியத்தில் பாலஸ்தீனர்களால் யூதர்களும் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஹமாஸ் இஸ்ரேல் உலகின் சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உன்னிப்பாக கவனித்து பல்வேறு ஆபரேஷன்களை நடத்தியதாகவும் அறியப்படுகிற இஸ்ரேலின் உளவு அமைப்பை தற்போது ஏமாற்றியுள்ளது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலின் கடும் பாதுகாப்பு அமைப்பை மீறி அந்நாட்டுக்குள் ஊடுருவி கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி பல்வேறு கொடூர தாக்குதல்களை நடத்தியது ஹமாஸ் ஆயுதக்குழு. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் நாட்டை அதிரச் செய்தது. இஸ்ரேலில் கடும் சேதங்களையும் 1000த்திற்கும் அதிகமான உயிரிழப்புக்கும் ஹமாஸ் காரணமாகியுள்ளது. குறைந்தது 150 பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளது. யார் இந்த ஹமாஸ்? பாலஸ்தீன பகுதிகளில் இயங்கி வரும் பல்வேறு ஆயுத குழுக்களில் மிகவும் பெரியது ஹமாஸ். ஹமாஸ் என்றால் இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் என்று அரேபியத்தில் கூறப்படுகிறது. 1987இல் உருவான ஹமாஸ் குழுவில் இதனுடைய சாசனம் என்னவென்றால் இஸ்ரேலை அழித்துவிட்டு இஸ்லாமிய அரசை நிறுவுவது என்பதுதான். பாலஸ்தீனர்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டு வந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதி உடன்பாட்டை எதிர்த்த முக்கியமான இயக்கம் என்ற வகையில் இது 90களில் கவனத்தை ஈர்த்தது. ஹமாஸ் இருவேறு பணிகளை செய்து வருகிறது. ஒன்று, தனது இராணுவ பிரிவின் மூலம் இஸ்ரேல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது. மற்றொன்று, நலத்திட்டங்கள் மூலம் சமூக பணிகளை செய்வது. பல பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டியுள்ளது ஹமாஸ். இதுவரை ஹமாஸ் இஸ்ரேலுடன் பல முறை போர் புரிந்துள்ளது. வேறு சில ஆயுத குழுக்கள் இஸ்ரேலை தாக்க ராக்கெட்டுகளை ஏவுவதற்கும் அனுமதிக்கிறது. 2017ஆம் ஆண்டில் இஸ்ரேலுடன் 50 நாட்களுக்கு மேல் சண்டை போட்டு அதில் 2251 பாலஸ்தீனர்களும் 73 இஸ்ரேலியர்களும் இறந்து போயினர். 2014ஆம் ஆண்டிலிருந்து ஹமாஸ் இஸ்ரேல் இடையே அவ்வப்போது சண்டைகள் தொடங்குவதும் எகிப்து, கத்தார், ஐநா தலையீட்டில் நிறுத்தப்படுவதுமாக இருந்தது. காசா பகுதியை சுற்றி இஸ்ரேல் கடுமையான தடைகளை ஏற்படுத்தினாலும் ஹமாஸ் குழு காசாவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது. ராக்கெட் வலிமையையும் அதிகரித்திருந்தது. ஹமாஸை ஈரான் ஆதரித்தது. ஹமாஸுக்கு நிதி, ஆயுதம் மற்றும் பயிற்சிகளை ஈரான் வழங்கியது. ஹமாஸை லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவும் ஆதரிக்கிறது. அதே சமயம் ஹமாஸை ஒட்டுமொத்தமாகவோ அல்லது சில சமயங்களில் அதன் இராணுவ பிரிவை மட்டுமோ பயங்கரவாத குழுவாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன் உள்ளிட்டவை அறிவிக்கின்றன.
சர்வதேச உதவிகளை நம்பியிருக்கும் காசா. காசாவின் 80% மக்கள் சர்வதேச உதவிகளை நம்பித்தான் இருக்கின்றனர் என ஐநா கூறுகிறது. 10 லட்சம் பேருக்கு தினசரி உணவே உதவிகள் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன. காசாவில் இப்போது மின்சார சப்ளை இல்லை. எரிபொருளின்றி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது. கழிவுநீர் அமைப்புகளும் முடங்கியுள்ளன. மக்கள் மிகவும் அவதியுறுகின்றனர். அமைதி ஏற்படாதது ஏன்? 30 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. அதற்கு காரணம் 2 முதல் 3 முக்கிய விவகாரங்கள் ஆகும். முதல் கேள்வி, பிற நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீன அகதிகளை என்ன செய்வது? இதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன தரப்பில் தீர்வு எட்டப்படவில்லை. இரண்டாவது கேள்வி, மேற்கு கரையில் இஸ்ரேல் கட்டியுள்ள குடியிருப்புகள் அப்படியே இருக்க வேண்டுமா அல்லது அகற்றப்பட வேண்டுமா? மூன்றாவது கேள்வி, இரு தரப்பும் ஜெருசலத்தை பகிர்ந்து கொள்வதா இல்லையா? இதைவிட மிகவும் சிக்கலான விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலுடன் பாலஸ்தீனம் சுதந்திரமான தனி நாடாக கருதப்படுமா இல்லையா? தற்போது நடக்கும் மோதல்களை கருத்தில் கொள்கையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே தற்போது உடன்பாடு எட்டப்படுவது என்பது மிக மிக கடினம்தான். இந்தியாவின் ஆதரவு. பாலஸ்தீனத்தை இந்தியா கைவிடவில்லை. அதே சமயம் இஸ்ரேலுடனும் உறவு பாராட்டுகிறது. நமது நரேந்திர மோடி தான் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பிரதமர். நம் நாட்டை பொறுத்தவரையில் பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்தியா ஆதரிக்காது. உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதே எல்லோருடைய தரப்பு வாதமாகவும் இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களை காக்கட்டும். நன்றி.